நம்ம தளபதி விஜயுடைய கடைசி திரைப்படம் தாங்க ஜனநாயகன். இதுக்கப்புறமா நம்ம தளபதியை திரையில பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ரொம்பவே ஏக்கத்துல தான் இருக்காங்க. திரையில பார்க்கலன்னா என்ன, அடிக்கடி டிவிலையும் நேர்லையும் நம்மளால சந்திக்க முடியும். காரணம் அரசியல்ல அவரை அடிக்கடி நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். இப்ப ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு செமையான அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க. அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல ஏகப்பட்ட சுவாரஸ்யமான அப்டேட்டுகளை நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. அதாவது ஜனநாயகன் படத்துல இருந்து வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துல விஜய் ரசிகர்களான இயக்குனர்கள்னே சொல்லலாங்க இவங்களை. அதாவது நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அட்லி இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்துல ஒரு கேமியோ கதாபாத்திரத்துல நடிக்கிறதா ஒரு தகவல் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலைங்க. ஆனா இந்த தகவல் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா செமையா இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, நெல்சன், அட்லி, லோகேஷ் 3 பேரும் ஒரே ஃப்ரேம்ல, அதுவும் நம்ம தளபதி விஜய் படத்துல நடிச்சா கேட்கவே வேணாம், செம்ம மாசாதாங்க இருக்க போகுது. இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் தாங்க டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. வினோத்தோட இயக்கத்துல தீரன் அதிகாரம் 1 திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஜித்தை வச்சும் வலிமை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கி இருந்தாரு. இப்ப நம்ம தளபதி விஜய் கூட சேர்ந்து இருக்கிறதால இந்த படத்து மேல எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாவே இருக்குங்க. அதுவும் விஜய் ஒரு வசூல் சக்கரவர்த்தினே சொல்லலாம். கட்டாயம் இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு 1000 கோடி வசூல் பார்க்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. மித்த படங்களாச்சும் இப்போ பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலான்ட்டு லூஸில் விடுவாங்க ரசிகர்கள். ஆனால் ஜனநாயகன் படம் அப்படி கிடையாதுங்க. நம்ம தளபதி விஜயுடைய கடைசி திரைப்படங்கிறதுனாலேயே எல்லா ரசிகர்களுமே கட்டாயமாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. அதனால் இந்த படத்தோட வசூலும் தாறுமாறாக எகிற போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.